அனைவருக்கும் வணக்கம். சரி, அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழீழ மக்களுடைய இனப்படுகொலை நடைபெற்ற அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி தமிழ் இனப்படுகொலை வாரம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் ஊடகங்களை இன்றைக்கு சந்திக்கிறோம். அது மிகவும் பொருத்தமான ஒரு நேரமாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் குறிப்பிட்டதை போல கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒட்டுமொத்தமாகவே தமிழ் தேசத்துடைய இருப்பு சார்ந்த பல கேள்விகள் எழுப்பப்பட்ட ஒரு சூழலிலே தான் கடந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த வகையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு பரவலான ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் கடந்த 6ஆம் தேதி மே மாதம் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த தேர்தலுடைய முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டோடு பயணிக்கிற நம்முடைய தேச மக்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியாக நம்முடைய மக்கள் அதை கருத வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த 2009க்கு பிற்பாடு கணிசமான அளவுக்கு சர்வதேச மட்டத்திலே ஒரு கருத்துவாக்கமும் சில வழியிலே அந்த வல்லரசுகள் மட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கலாம். தமிழ் மக்கள் படிப்படியாக தமிழ் தேசியத்தை விட்டு விலகுவார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் தேசத்துடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த அந்த சூழலிலே அந்த போராட்டத்துடைய தியாகங்கள் அது அனைத்தும் மனதிலே மனதிலே கணிசமான தாக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்த காலத்திலே இருந்து காலம் கழிய அதனுடைய தாக்கம் படிப்படியாக குறைஞ்சு தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய சிந்தனையிலிருந்து விலகுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலர் மட்டத்திலேயும் நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசு மட்டத்திலேயும் தமிழ் தேச விரோத சக்திகள் மட்டத்திலே அது தமிழர்களாக இருக்கலாம், தமிழர்கள் அல்லாத தரப்போராக இருக்கலாம், தமிழ் தேசத்தை விரும்பாத தரப்போர் மட்டத்தில் அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருந்துச்சு. அதனுடைய ஒரு உச்சமாகத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலை இந்த தமிழ் தேச விரோதி சக்திகள் சித்தரிக்க முயன்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றால் வளமையாக அந்த கிராமத்துடைய அபிவிருத்தியை பற்றி மட்டும் சிந்தித்து வாக்களிக்கின்ற ஒரு தேர்தல். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே தமிழ் தேசிய சிந்தனையை முன்னிலைப்படுத்தி மக்கள் வாக்களிக்கணும்னு கேட்பதே ஒரு மிகவும் கடினமான ஒரு விடயம். ஆகவே அவ்வகையான ஒரு தேர்தலிலே தான் தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்த வேண்டி இருந்ததே ஒரு கடும் சவாலான ஒரு சூழல். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடகிழக்கு விடுதலை தமிழ் மக்கள் ஒரு மகத்தான ஒரு ஆணை தமிழ் தேசியத்துக்காக வழங்கியிருப்பது நான் நினைக்கிறேன். எம்மவர்கள் போன்ற தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வகையில் இந்த முள்ளிவாய்க்கால் ஈழத் தமிழர்களுடைய இனப்படுகொலை வாரம் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த சூழலிலே
நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவது ஒரு இனமாக கொண்டாடக்கூடியதாக இருப்பது அத்தனை தியாகங்களுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றோம் என்பதாக நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகின்றோம். இரண்டாவது விடயம் இந்த தேர்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நாங்கள் அதை குறிப்பிடுவதற்கான காரணம், நம்முடைய அமைப்பு 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஸ்தாபித்து நாங்கள் பயணித்து வந்த ஒரு சூழலிலே கணிசமான பின்னடைவுகளை தோல்விகளை நாங்கள் கண்டு அதை தாண்டி வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 2010ஆம் ஆண்டு கூட்டமைப்பிலிருந்து விலகி நாங்கள் சந்தித்த முதல் தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை அடைந்தோம். நாங்கள் அந்த தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை மக்கள் மட்டத்தில் மட்டம் பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் அதற்காக மனம் தரலாமல் நாங்கள் தொடர்ந்தும் தேசியத்தோடு உறுதியாக பயணித்ததாலே எங்களுக்கு இயன்ற அளவுக்கு நேர்மையான ஒரு பாதையை நாம் கடைபிடித்ததாலேயும் நாங்கள் 2015ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முகம் கொடுத்த பொழுது அந்த 2010ஆம் ஆண்டிலே நாங்கள் சந்தித்த பின்னடைக்கு கணிசமான ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அடைந்தோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கணிசமான அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுத்து தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளே தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த தீர்வு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்ததில் தமிழ் தேசிய மக்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு, தீர்வு திட்டத்தை தயாரித்ததிலே மிகப்பெரிய பங்கு, அதை கொண்டு போய் மக்கள் மட்டத்தில் கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய பங்கு. தவறான பாதையிலே தமிழ் தேசியவாதத்தை கொண்டு செல்லுகின்ற முயற்சிகள் நடைபெற்ற பொழுது அதை அம்பலப்படுத்தி நாங்கள் அதை மக்கள் மட்டத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு முன்னெடுத்த செயல்பாடுகளுக்கும் கணிசமான ஒரு வரவேற்பு இருந்ததால் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் அதுவும் திரும்ப நான் சொல்லுகின்றேன், உள்ளூராட்சி தேர்தல் என்றால் ஒரு தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி போட்டியிடுகின்ற பொழுது மிகவும் கடினமான ஒரு விடயம் அதுக்காக ஒரு ஆணை பெறுவது. ஆனால் நாங்கள் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்தோம். முன்னேற்றத்தை அடைந்து கிட்டத்தட்ட 102 உள்ளூராட்சி உறுப்பினர்களை வடகிழக்கு முழுவதையும் நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த முயற்சியும் நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரிலே தான் நாங்கள் செயல்பட்டோம். அப்பொழுது கட்சிகள் சார்ந்த ஒரு கூட்டாக இல்லாமல் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய கூட்டாக நாங்கள் முதல் தடவையாக தமிழ் தேசிய பேரவையை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அந்த வகையிலே அது ஒரு எங்களுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது அந்த 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல். ஆனால் அதுக்கு பிற்பாடு 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை அடைந்து 2 பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தோம். ஆனால் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் மக்கள் தெரிவு செய்திருந்தால் கூட எங்கள் அமைப்பில் நாங்கள் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்திருந்த இடத்துல பொதுவாக தமிழ் தேசிய அரசியலே இயங்குறதாக சொல்லி இருந்த அந்த தரப்புகள், விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலை ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போனதால் மக்கள் மட்டத்தில் கணிசமான அதிருப்தியும் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்கள் வைத்திருந்ததால தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற ஒரு அமைப்புள்ள வகையில் நாங்களும் அடைகின்றோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய அமைப்பாகவும் கணிசமான உள் ரீதியான ஒரு தேடல் ஒன்றை செய்து எங்களுடைய செயல்பாடுகளிலையும் கணிசமான தவறுகள் இருந்தன. நாங்கள் உண்மையிலே எங்களுடைய பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய பலமே நாங்கள் மக்கள் மட்டத்திலே வேலை செய்கின்ற ஒரு அமைப்பாக எங்களை வளர்த்து கொண்டது. அதுதான் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதில்லை, எழுகத்தமிழ் போன்ற நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடைபெறுவதில்லை. நாங்கள் அதை
எங்களுடைய பங்களிப்பு ஊடாக வந்து நிலைநாட்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையிலே 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அதில் கிடைச்ச வெற்றியின் பிறகு வந்து நாங்கள் இந்த மக்கள் சந்திப்புகளை வந்து அந்த மக்கள் மயப்படுத்துகின்ற வேலை திட்டத்தில் வந்து கணிசமான வீழ்ச்சி நடைபெற்றது. அது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். அது அவங்களுடைய அமைப்பு 2024ஆம் ஆண்டு தேர்தலில் நல்ல ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம். ஆகவே அதுக்கு பிறகு நாங்கள் அதை நிவர்த்தி செய்யணும்ன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு விரும்பியிருந்தாலும் கூட வெறுமனே ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த பின்னடைவை சந்தித்து 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் அதை சாதிக்கலாமோ என்ற ஒரு பலத்த கேள்வி இருந்த ஒரு நிலையிலே நாங்கள் அந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கிடைச்ச அதே அளவுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் உண்மையிலே இந்த தேர்தலில் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பசுமை இயக்கம், மற்றது திரு அருந்தபாலன் அவர்கள், திரு சரவணபவன் அவர்கள் அனைவருக்கும் வந்து நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். அவர்கள் உண்மையிலே நம்முடைய செயல்பாடுகளுடைய நேர்மைத்தன்மையை பார்த்து அவர்கள் அந்த கொள்கைக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுக்கிற ஒரு முடிவிலே மூட வந்து சேர்ந்தவர்கள் தமிழ் தேசிய கட்சி. அந்த வகையில் வந்து அவர்களுடைய பங்களிப்பு என்பது நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் அதை கணிசமாக வந்து வலியுறுத்த விரும்புகின்றோம். ஏனென்றால் ஒரு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய அமைப்பு 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு ஒரு பின்னடைவு அடைஞ்சதாக வந்து கருதப்பட்ட ஒரு நிலையிலும் கூட அவர்கள் இந்த கொள்கைக்காக வந்து நம்முடன் இணைந்தது என்பது உண்மையிலே அவர்களுடைய அந்த காலங்களில் வந்து நாங்கள் சிலருடைய வந்து விமர்சனங்களை வச்சிருக்கலாம், அவர்களும் எங்களை விமர்சித்திருக்கலாம். ஆனால் அந்த நாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த பொது புள்ளியில சந்திக்கின்ற அந்த விருப்பத்தில் ஒரு மிக பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் தான் அந்த கடைசி முடிவுகள் அனைத்தும் அமைந்தது. ஆகவே அவர்களுக்கும் வந்து நாங்கள் முழுமையாக வந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மை பொறுத்தவரையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் மீண்டும் 2018ஆம் ஆண்டு கிடைச்ச அந்த அங்கீகாரம் உண்மையில் அதுக்கும் விட கூடுதலான ஒரு அங்கீகாரமாகத்தான் நாங்கள் சொல்ல முடியும். என்றால் இந்த முறை பல முக்கியமான நாங்கள் களமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து அங்கே தான் நாங்கள் மிகவும் களமாக இருக்கிற ஒரு பிரதேசம். அதில் 2 மிக முக்கியமான உள்ளூராட்சி சபையில் வந்து நாங்கள் பட்டியல் போட முடியும். 2வது பட்டியல் நிராகரிக்கப்பட்டது. நல்லூரும் கருத்துத்துறை பிரதேச சபையும் வந்து நாங்கள் மிகவும் பலமாக இருக்கிற ஒரு இடம். அந்த வகையில் வந்து திரு ஐங்கரநேசன் அவர்களுடைய மைய பிரதேசம் வந்து நல்லூர் தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு 2018 கிடைச்ச வெற்றியோடு நாங்கள் சரி சமமாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட உண்மையிலே இந்த தேர்தலில் வந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடங்களில் வந்து போட்டி போட முடியாத ஒரு நிலையிலேயும் நாங்கள் அந்த அந்த அளவுக்கான ஒரு வெற்றியை தக்க வைத்திருக்கிறோம். அதே போன்று வெளி மாவட்டங்களில் கூட நாங்கள் பலமாக இருக்கக்கூடிய, பலம் என்று சொன்னால் நாங்கள் கணிசமான ஒரு வாக்கை பெறக்கூடிய, கணிசமாக வேலை செய்திருந்த பட்டியல் போடக்கூடிய இடங்கள்லேயும் வந்து ஒரு சில தவறுகளால் வந்து இறுதியில் வந்து நாங்கள் இந்த பட்டியலை போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம், இளைஞர்களுடைய பிரதிநிதித்துவம், அந்த குறைபாடுகளும். மற்றது மிகவும் முக்கியமாக வந்து இந்த மிகவும் தீவிரமாக தேர்தல் ஆணைக்குழு அந்த பட்டியலை நிரப்புற விதத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து உங்கள் மீது திணிச்ச முடியாது. அதாவது சின்ன விஷயங்களுக்கும் வந்து இது தவறுன்னு சொன்ன இடத்துல வந்து நாங்கள் அந்த பட்டியலை நிரப்புறதிலே, அந்த சமர்ப்பிக்கிறதுல வந்து பிரயோசனம் இல்லை என்ற ஒரு நினைப்பில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து எங்களுடைய அமைப்பாளர்கள் பட்டியலை கொடுக்கவில்லை. ஆகவே
அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயும் கூட நாங்கள் இந்த தேர்தலில் வந்து 2018 கிடைச்ச அங்கீகாரத்தோட அதுதான் மிக உச்சமான ஒரு அங்கீகாரம். அப்படிப்பட்ட ஒரு அதோட வந்து நாங்கள் சரி சமமாக வந்தது எங்களை பொறுத்தவரையில் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் மிகவும் நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு விடயமாக அவர்கள் இதை கருத வேண்டும். எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் வந்து தலைமையில இருக்கக்கூடியவர்கள் என்ற வகையில வந்து நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இந்த தேர்தலில் முன்னிலைப்படுத்தின தரப்புகளில் வந்து நாங்கள் தான் முன்னுரிக்கிறோம். இரண்டால் நாங்கள் தான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை வந்து தத்துவார்த்த ரீதியாக வந்து எங்களோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருந்த மற்றவர்கள் வந்து அந்த தூரத்துக்கு அந்த கோணத்தில் வந்து செய்யவில்லை. உடனே ஒரு தென்னிலங்கை கட்சியை வந்து தூக்கடிக்கணும்ன்றதுக்காக வந்து சொல்றதுக்கும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டினுடைய முக்கியத்துவத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் உண்மையான எதிரி, சிங்கள மக்களின் எதிரி, சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் எதிரி. அதனுடைய நுணுக்கங்களையும் வந்து கொண்டு சேர்த்து ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து செய்தது வந்து தமிழ் தேசிய பேரினம். நாங்கள் மேடைகளில் வந்து கூட்டங்களில் அந்த கருத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு கூட உண்மையிலே அந்த கருத்துருவாக்கம் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து வீடு வீடாக சென்று அந்த தங்களுடைய நோட்டீஸ்கள் ஊடாகவும் தாங்கள் நேரடியாக வந்து மக்களை சந்திக்கிற நேரத்தில் வந்து கொடுத்த விளக்கங்கள் காரணமாகத்தான் அந்த அந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்பட்டதாக வந்து நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் என்ற வகையில் வந்து தலை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகின்றோம். அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக முன்போகவில்லை. இரண்டால் தமிழ் தேச வரலாற்றில் வந்து இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமையும். அதில் அவர்கள் நிறைவு கொள்கிறான் எந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பு அமைந்த பெற்று. இரண்டாவதாக வந்து நான் சொல்ல விரும்புவது, இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு திரும்பவும் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அந்த வகையிலே இந்த மக்களுடைய ஆணை மிக தெளிவாக சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு வடகிழக்கு தமிழர் தாயத்தில் இடமில்லை என்ற ஆணை தான் மேலோங்கி இருக்கின்றது. அந்த ஒரு தெளிவான ஆணை வழங்கப்பட்டிருந்தும் கூட அந்த அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிராகரித்து தமிழ் தேசியத்தை அங்கீகரித்தாலும் தமிழ் தேசியத்தை முன்கொண்டு போவதற்குரிய ஒரு பலமான ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு ஆணை எந்த ஒரு தரப்புக்கும் வழங்கவில்லை. அப்போ அந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் விளங்கி கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் வந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்பதாகவே வந்து பாராளுமன்றத்திலேயும் கூட அந்த நிலைமை கண்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் வந்து ஆரம்பித்தது. அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று கொண்டு வந்த இடத்திலே திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழரசு கட்சியால ஒருதலைபட்சமாக வந்து முடிச்சார். ஒரு 7 பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் பேசுவதற்காக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டும் எந்த விதமான நியாயம் இல்லாமல் அது திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து அவர்கள் விலகிக் கொண்டார். அந்த நிலையில தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பேச தயாராக இருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிக்கப்பட்டது. அந்த அந்த ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு தெளிவடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறதுக்கு முதல் இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகும்
தெளிவாக இந்த சபைகளிலே மக்களுடைய ஆணையை சரியாக மதித்து முன் கொண்டு போவதற்காக இந்த ஒரு கட்சி தனியாக வந்து செயல்பட முடியாதுன்றதும் நாங்கள் முடங்கி கொண்டோம். அந்த வகையில வந்து இந்த தேர்தல் காலத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தடவைகள் அறிக்கை விட்டிருந்தது. தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையோடு சைக்கிள் சின்னத்தோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக, ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைக்கப் போவதாக அறிவிச்சிருந்த ஒரு சூழலில் நாங்கள் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தில் போட்டி போட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட தொடர்பு கொண்டு அந்த அவர்கள் தேர்தல் காலத்திலே சொல்லி போட்டியிட்ட இடத்திலே எங்களோட செய்ய போவதாக வந்து சொல்லி இருந்த ஒரு இடத்துல அது சம்பந்தமாக வந்து நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவோணும், ஒரு புது புரிந்துணர்வுக்கு வரவோணும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி வந்தோம். அதைத்தான் நான் 2 நாளைக்கு முன்பதாக என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஊடாக எக்ஸ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து நான் ஒரு பதிவை போட்டுறேன். அந்த வகையில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பேரவை வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அமைப்பு. இதுக்கு முதலும் வந்து நாங்கள் பேசினது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி தலைவர்களோடு கலைத்த பொழுது அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தரிச்சொலித்தான் நாங்கள் கேட்டோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து திரு செல்வம் அடைக்கலானோடு நாங்கள் இதுக்கு முதல் நடத்தின பேச்சுவார்த்தையிலே தெளிவாக தமிழ் மக்கள் பேரவையுடைய டிபிசியுடைய தீர்வு திட்டத்தை முன்வைச்சுத்தான் நாங்கள் அவர்களோடு அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல திரு செல்வம் அடைக்கலாதன் தெளிவாக சொன்னார், தன்னுடைய பங்காளி கட்சியிலாக இருக்கக்கூடிய டெலோ பிளாட் இபிஆர் உண்மையிலே தமிழ் மக்கள் பேரவையுடைய பங்காளிகளாக அந்த தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதுல வந்து பிளாட் அமைப்பும் இபிஆர்லும் நேரடியாக பங்காளிகளாக இருந்தது. ஆகவே அவர்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை நிராகரிக்க முடியாதவர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். டெலோ அமைப்பு மட்டும்தான் அதில் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் டெலோ அமைப்பும் கூட அதுக்கு பிற்பாடு வந்து தமிழ் மக்கள் பேரவையால் நடத்தப்பட்ட எழுக தமிழுக்கு ஆதரவு தெரிவித்து தாங்கள் அறிக்கையில் மட்டுமில்லை அதில் கலந்து கொண்டதாகவும் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் தெளிவாக வந்து தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசினேன். எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு இணக்கப்பாடு, ஒரு புதுப்புள்ளியில வந்து ஒரு புரிந்துணர்வு வாரது மிகவும் சுவர். ஏனென்றால் அதை எதிர்க்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவை தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் ஒரு புது இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில வந்து நாங்கள் ஒரு கடும் அழுத்தத்தை வந்து தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தலாம். ஏனென்றால் தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து ஒருதலைபட்சமாக வந்து முடித்தது. தமிழரசு கட்சியுடைய தற்போதைய தலைமைத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு பலத்த கேள்விகள் இருக்கின்றது. அவர்கள் தேர்தலில் வந்து தமிழ் தேசியவாதம் பேசி வாக்கை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் திரும்ப வந்து ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள்ள வந்து ஒரு புது புள்ளியில சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நான் ஏற்கனவே பல தடவை மேடைகளிலே வந்து சொல்லியிருக்கேன், தமிழரசு கட்சியை தவிர்த்து போகின்ற ஒரு விஷயம் அல்ல. அந்த இடத்துல வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனோட காய்ச்ச பொழுது சுரேஷ் அவர்கள் எல்லாம் தெளிவாக கேட்டவர், கஜன் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்க போவது இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார். அப்பொழுது நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன், ஆனால் நீங்கள் நிற்கிற மாதிரி வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து தமிழரசு கட்சியை கைவிட்டு இல்லாட்டி தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி போற ஒரு விடயம் இல்லை. நாங்கள் கதைக்கிற சூழல் எப்படி இருந்தால் தமிழரசு கட்சி தான் ஏற்கனவே நாங்கள் இந்த 3 தரப்பாக வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எடுத்துறது. தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தையை வந்து ஒரு தரமற்றமாக வந்து முடிச்சோம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு இடையில வந்து ஒரு புரிந்துணர்வு வந்ததாக இருந்தால்
தமிழரசு கட்சியும் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புரிந்துணர்வுக்கு கொள்கை ரீதியான ஒரு புரிந்துணர்வுக்கும் வருவதற்கு ஒரு கடும் அழுத்தம் வரும். ஏனென்றால் அவர்களுக்கும் வந்து ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு வந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் வந்து நடக்க முடியாது. இந்த வடக்கில் அதை விசேஷமா யாழ்ப்பாணத்திலே சிறுவழியில வந்து ஏதோ ஒரு வகையில வந்து செய்யலாம் என்றால் அது தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி. தேசிய மக்கள் சக்தி கணிசமான பின்னடைவு அடங்கியிருக்கிற இடத்துல வந்து அவர்கள் எதிர்த்தாலும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு எதிர்க்காமல் இருந்தால் சில வழியில வந்து தமிழரசு கட்சி வந்து ஆட்சியை செய்யலாம் ஒருதலை பட்சமா. ஆனால் யாழ்ப்பாணத்தை தவிர்த்த மற்ற இடங்கள் அப்படி இல்லை. வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு இனத்தை சார்ந்த பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளும் இருக்கிறார்கள் வந்து அவர்களுடைய நோக்கங்கள் வேறுமாக இருக்கலாம். ஆகவே இந்த இடத்துல வந்து வெளி மாவட்டங்களில் வந்து எங்களுக்கு இடையில ஒரு பலமான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் நிச்சயமாக வந்து எங்களுக்கு வெறும் கதிரைக்கு பதவிக்கும் ஆட்சிக்குமாக மட்டும் பார்த்து வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் வந்து தமிழரசு கட்சிக்கு வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை கூட வரலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு இல்லாமல் வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து சும்மா கதிரைக்கும் ஆட்சிக்குமாக வந்து வாக்களிக்கிற ஒரு கட்சி இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் வந்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்காக கிடைக்கும். அதை வச்சுத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை தோக்கடிக்கணும் என்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து எல்லா தரப்பாளர்களும் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து கைவிட்டு அதை மையப்படுத்தாமல் நாங்கள் வெறுமனே கதிரைக்காகவும் ஆட்சி பிடிக்கிறதுக்காக மட்டும் செயல்படுவது வந்து அந்த மக்கள் கொடுத்த ஆணைக்கு துரோகம் அளிக்கிற ஒரு விஷயமா தான். ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையில தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம், தெளிவாக சொல்லுகின்றோம். அவர்களுக்கும் தெளிவாக நாங்கள் சொன்னாங்க வந்து அவர்களோட ஒரு புரிந்துணர்வு வந்தாலும் கூட அது தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்கை ரீதியான ஒரு பொது புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றதுக்காகத்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு முதல் கலைக்கிறதுக்கு முடிவெடுத்தோம். ஏனென்றால் அவர்கள் பேச்சுவார்த்தை முறிக்கிறது, தமிழரசு கட்சி தான் முறிச்சது. ஆகவே தமிழரசு கட்சியை எப்படி என்றாலும் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து அவர்கள் ஒரு பொது புள்ளிக்கு சந்திக்க வைக்கிறதுக்குரிய அழுத்தங்களும் நாங்கள் கொடுப்போம். தேர்தல் காலத்தில் சிறுவர்கள் நல்ல பிள்ளைகள் நினைக்கலாம், அதுக்கு பிறகு வந்து குழப்பறாண்டா குழப்பிடும், அதுதான் வரலாம். அப்ப இந்த யதார்த்தத்தையும் விளங்கு கொண்டுதான் நாங்கள் நடக்கணும் அடிப்படையில் தான் நாங்கள் கற்றுக்கொண்டு எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழரசு கட்சியை தோற்கடிக்கிறதோ இல்லாட்டி தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சியை தோற்கடிக்கிற நோக்கம் எங்களிடம் கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி ஆட்சி செய்கிற இடங்கள்ல வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதாக இருந்தால் அது கொள்கையின் அடிப்படையில மட்டுமாகத்தான் இருக்கலாம். அதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். கொள்கையின் அடிப்படையில தான் மக்கள் வந்து ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் வந்து சிங்கள கட்சிகளை ஏற்றுக்கொள்ளலாம்டா இன்றைக்கு வந்து வேறு வேறு தரப்புகளுக்கும் வாக்களிச்சிருக்கலாம். தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்து வேறு மாற்ற தரப்புகளும் இருந்த. ஆகவே இது தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கிறது இல்லை, தமிழ் தேசியத்துக்காக கிடைச்ச வாக்குன்றதை அனைவரும் வந்து விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்த நாங்கள் இதுவரைக்கும் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் வந்து நான் அவர்களோடு கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு முன்பே பேச ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் தங்களுடைய பங்காளி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றதுக்கு பிறகுதான் தாங்கள் இந்த விஷயம் ஆராய்ந்து எங்களுக்கு பதில் சொல்லுவதாக வந்து கூறினார்கள். ஆனால் கொள்கை அளவில் வந்து நான் சுட்டிக்காட்டின கருத்தல் அனைத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு சிலர் வந்து சொன்னார்கள் வந்து தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்த உலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதும் வந்து தமிழரசு கட்சியுடைய ஆதிக்கம் அதுக்குள்ளே தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால வந்து தாங்கள் வெளியேற வேண்டியது வந்து அந்த வகையில் வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில வந்து ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவது வந்து உண்மையிலே அது அந்த அந்த இந்த ஒரு ஒரு சுமூகமாக இந்த விஷயங்களை கையாளுறோம். சும்மா ஆதிக்கம் செலுத்தி மக்களுக்கு வந்து ஏதோ விஷயங்களை திணிக்கிற மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை விட்டு சமூகமாக வந்து கொண்டு போவதற்கும் நிச்சயமாக உதவும் என்ற கருத்தை அவர்களாகவே வந்து சொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் அவர்களுடைய பதில்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். அந்த பதில்கள் சரியாக வருகின்ற இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோட ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பொது புள்ளியை சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும்.
அதை உணர்ந்து தமிழரசு கட்சியும் நிச்சயமாக உங்களோட பேச ஆரம்பிக்கும். ஏற்கனவே வந்து யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்கள் வந்து எங்களோட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கள் இல்லாமல் வந்து முக்கியமான இடங்களில் வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத நிலைமை இருந்த. உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் வந்து வவுனியா வடக்கு பிரதேச சபையில வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய நாங்கள் கணிசமான 4 உறுப்பினர்களை வென்றிருக்கின்றோம். எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி வந்து அவர்கள் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் அந்த விடயத்தை கருதி நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுக்குறான்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அந்த ஆட்சியை ஒரு நாளும் வேறொரு தரப்புக்கு வேறு குடியேற்றங்களூடாக வந்து சிங்களமயமாக்குறதுக்குரிய வேலை திட்டத்தை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் கடைசி விட போறது இல்லை. ஆனால் ஒரு புரிந்துணர்வு வருவதாக இருந்தால்தான் அது உறுதிப்படுத்தும். அந்த வழியில் தான் நாங்கள் செயல்பட இருக்கின்றோம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் பொதுவாக வந்து ஒரு அரசியல்ல ஒரு வெளிப்படைத்தன்மை அமையணும் என்பதற்காக வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஊடகங்கள் ஊடாக உங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு விரும்புகின்றோம். அந்த வகையிலே உங்களுடைய ஊடகங்கள் நாங்கள் சொன்ன கருத்துக்களை அந்த நோக்கத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவி செய்யணும் நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். யாழ்ப்பாண மாநகர சபையிலே கூட்டணி அமைப்பு என்ன மாநகர சபையை பொறுத்தவரை உங்களுக்கும் அதிகமான வாக்கு இருக்குது, தமிழரசு கட்சிக்கும் அதிகமான வாக்கு இருக்குது. ஆட்சி அமைப்பது தாங்கள் முயற்சி செய்கின்றீர்களா அல்லது யாராவது? இது மாநகர சபையை மட்டுமல்ல, நாங்கள் பொதுவாக சொல்றோம். திரும்ப சொல்றேன், வடகிழக்குல வந்து இருக்கக்கூடிய அனைத்து சபையிலும் வந்து எந்த ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துற கட்சிக்கும் வந்து தனியே வந்து ஆட்சியை உறுதிப்படுத்த இயலாது. ஆக ஒரு பரந்த புரிந்துணர்வுக்கு நாங்கள் வந்தே ஆகணும். அது ஒரு கொள்கையின் பாழ்பட்ட ஒரு புரிந்துணர்வாக அமையணும். ஏன்னா அதுக்குத்தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கோம். நாங்கள் அதை சொல்லித்தான் மேடுமணியா வந்து நாங்கள் மட்டும் இல்லை, மற்ற கட்சியிலும் வந்து அந்த தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும் சொல்றது வந்து என்னது? தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து நிராகரிக்கப்படும். நீங்கள் அவருக்கு வாக்களிச்சா, உங்களுக்கு வாக்களிச்சா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து வலியுறுத்ததாக அமையும். கடந்த தேர்தலில் வந்து ஒரு தவறான ஒரு படம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கா, அதை நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி தான் எல்லா தரப்பும் வாக்கு கேட்டேன். அதுதான் நானே, வேற ஒன்றுக்கும் இல்லை. இந்த சும்மா தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணையம் இல்லை. அப்படி பார்த்தால் வந்து இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்க 60 பெரும்பான்மை எந்த ஒரு இடத்திலும் இவருக்கும் இல்லை. அவ்வளவு சொல்றாங்க. நாங்க கூட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆணையுடைய பெருமதியை சரியா காரணம். இன்றைய தினம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், தமிழ் தரப்பு தங்களிடம் வந்து பேசினால் தாங்கள் ஆதரவு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறான்னு சொல்லி பேசியிருந்தார். அதாவது அவர் விழுந்தும் மீசையிலும் மட்டும் படையில் என்ற கூட்ட தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழரசு கட்சியோ நீங்கள் மாநில சபைதான் வடபகுதியோ வடக்கு கிழக்கு முக்கியமான ஒரு தளம், தமிழர்களுடைய தளம். இதுல சில சமயங்களில் தாங்கள் ஆதரவு அமைக்க சொல்லி அரசாங்கத்தை அமைக்க முயற்சித்தால் தமிழரசு கட்சி ஆதரவு இருக்குமா? நீங்கள் சில அவைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு களமா சூழ்நிலை உருவாகும் போது தமிழரசு கட்சிக்கு தமிழரசு கட்சி அமைக்கிறதுக்கு ஆசனங்கள் காணாமல் இருக்கிறது. சில சமயங்கள் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்களா? புரிந்துணர்வின் அடிப்படையில வந்து நாங்கள் நிச்சயமா வந்து ஆதரவு கொடுக்க தயார். அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். போலியான ஒரு அதனைக்கான ஒரு விஷயமாக மட்டும் இதை பார்க்கறது என்றால், மக்கள் இவ்வளத்துக்கு இந்த 6 மாசத்துக்குள்ள வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துரோகம் அளிக்கிறதாக இருக்கும். அதுக்கு ஒரு பெருமதி இருக்கணுமே. இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்குல வந்து ஒரு மகத்தான ஆணை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்கு சொல்றதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுமே. அப்ப அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வை வந்து ஏற்படுத்துற இடத்துல வந்து உங்களோட பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும். மல்பாட்டித்துறை நகர சபையில வந்து நீங்க 3 கட்சிக்கு ஒப்பந்தம் மாதிரி எழுதப்படும் அது கட்டாயம் நடக்கணும். இது என்ன பொறுத்தவரை வந்து நாங்கள் அந்த அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட போடணும். அப்படி ஏற்படுத்தப்படாட்டி என்ன உங்களோட ஏற்பட வேண்டும்? ஏன் வரக்கூடாது? என்ன பிரச்சனை? உங்களுக்கு மக்களிட நலன்தான் பிரச்சனைண்டா அது என்ன பிரச்சனை? விளங்கு. உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொண்டதான் உங்களோட நோக்கமண்டா. நீங்கள் வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்க தயாரண்டா, நீங்கள் சமஷ்டி தானண்டா, நீங்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு உண்மையிலே எதிரண்டா,
என்ன பிரச்சனை ஒன்று சேர்றது? என்ன பிரச்சனை? ஒரு கொள்கையின் அடிப்படையில வந்து எழுத்து மூலமான ஒரு புரிந்துணர்வானது. அப்படி வெராட்டிக்கு கூட எல்லா பாடம் ஏன் அப்படி நாங்க வராதுன்னு நினைப்பான். ஒரு எல்லாரும் அனுபவப்பட்ட வந்து ஒரு மக்கள் சரியா ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்திருக்குதானே. அதுல இருந்து கொஞ்சம் பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அந்த புரிதலும் வராமல் இருக்க முடியாது. சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கலாம், நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கட்சி ஆரம்பித்ததுல இருந்து நாங்கள் சமஷ்டி கோரிக்கை தான் நாங்கள் தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் தான் இடையில குழப்பி அடிச்ச மாதிரி அவர் கடைசியான பிரச்சார தெரிவித்தது. இந்த நிலையில வந்து இப்படி ரெண்டு தரப்பு மாறி மாறி இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கும். அது அவர் தானே சொல்றார். அவர் முதல் சொல்லணும் ஏன் வந்து பேச்சுவார்த்தை முடிச்சார். ஏன் பேச்சுவார்த்தை முடிச்சாங்க அவர் தான் முதல் சொல்லணும் விளக்கம். அதை முதல் விளங்கப்படுத்த சொல்லுவோம். வல்வெட்டி நகரசபையில வந்து முதன்மை வேட்பாளராக போட்ட சிவாலிங்கம் அவர்களை தெரிவு செய்யப்பட்டனா அவருக்கு அந்த போனஸ் ஆசனம் அங்கே கிடைக்கப்படாதால அந்த ஆட்சி அமைக்கிறத பிரச்சனை இருக்கு. அதை பற்றி சிவாலிங்கம் மண்ணுக்கு வந்து அதை கொடுக்கணும். எங்களை பொறுத்தவரை வந்து அதை நடக்கணும். அதுக்கு ஒரு அணுகுமுறை ஒன்றை நாங்கள் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தோட வந்து நான் இந்த விஷயத்தை வந்து கலைச்சிருக்கிறேன். அங்கே மட்டும் இல்லை, எங்களை பொறுத்தவரையில் வந்து மற்ற இடங்கள்லேயும் வந்து எங்களுடைய முதன்மை வேட்பாளர்கள் வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறதை தாண்டி பொதுவாக வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செய்த தங்களுடைய உண்மையிலே தங்களுடைய வட்டாரங்களில் வந்து செய்த வேலைக்கு எங்களை பொறுத்தவரை வந்து போதாது. ஆனால் வேறு ஒரு தரப்பில் வந்து வெளில பண்ணணுன்றதுக்காக வந்து வேலை செய்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த பின்னடைவு நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் அந்த அவர்கள் செய்த அந்த பங்களிப்பை நாங்கள் கடைசி வரைக்கும் நிராகரிக்க முடியாது. எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஒரு மக்களை அணிதிரட்டுவதற்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தில் வந்து சில நபர்கள் வந்து நபர்களுக்கு வந்து தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கும் கூட ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அணியாக வந்து அதை கொண்டு போய் ஜெயிக்கணுன்றதுக்காக வந்து சில இடங்களில் வந்து அவங்க செய்ய வேண்டிய அளவுக்கான வேலையை தங்களோட இடங்களை வந்து செய்யாமல் இருக்கு. சிவாலிங்கம் வரை கொண்டாடுறதுக்கு என்ன அணுகுமுறையை வச்சுக்கிறீங்க? அதை நாங்கள் அவர் கட்டாயம் வந்தே அதை நான் உறுதிப்படுத்தலாம். அதுக்கு நாங்கள் எங்களுக்கு இடையில வந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவளிக்க முன்வந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எங்களுக்கு அவர்கள் தங்களுக்கு இடையில வந்து பேசி எங்களுக்கு அறிவிக்கிறதாக வந்து சொன்னாரு. இது வரைக்கும் அது அறிவிக்க இல்லை. சிலருடைய அவங்க கூட்டுத்தானே, நாங்களும் வந்து ஒரு கூட்டுத்தானே. அப்ப நாங்களும் எங்களுக்கு இடையிலே வந்து பல கருத்துகள் இருக்கலாம். ஆகவே சில நேரம் எடுக்கிறதாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் வந்து அவர்கள் அதை நாங்கள் எடுக்கிற முடிவை வந்து நியாயப்படுத்தக்கூடியதாக இருந்தால் வந்து அவர்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும். எந்தெந்த இடங்கள்ல நீங்க ஆட்சி அமைக்க இல்லை, இது ஆட்சி அமைக்கிற விஷயம் இல்லை. நான் நினைக்கிறேன் நாங்களோட நேர்மையாக வந்து இவர் ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து விஷயங்கள் நடக்கணும்னு தான் எங்களுடைய நோக்கம். நான் திரும்பவும் சொல்றேன், பாராளுமன்றத்திலேயும் இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து நாங்களோட புரிந்துணர்வு போகாமல் வந்து நாங்கள் அறுதி பெரும்பான்மை உறுதிப்படுத்த இயலாது. சரி, பாராளுமன்றத்திலேயும் அறுதி பெரும்பான்மை தமிழ் தேசியத்துக்கு உறுதிப்படுத்த இயலாது. இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் வந்து அந்த அறுதி பெரும்பான்மையை வந்து உறுதிப்படுத்த முடியாது. அது மக்களுடைய தீர்ப்பு. அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து மக்கள் இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு புரிந்துணர்வு பெறணும்னு தான் விரும்புகிறாங்க. சரி, அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நாங்கள் ஒருத்தர் வந்து வெட்டி ஓடி வந்து போறது வந்து பொருத்தம் இல்லை. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அந்த அடிப்படையில் எந்த ஒரு இடத்துல வந்து வேலை செய்ததும் கிடையாது. தமிழ் தேசிய பேரவையோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வந்து இதுக்கு முதல் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து அப்படி வேலை செய்ததும் கிடையாது. ஆகவே நாங்கள் அதில் நேர்மையாக இருக்கிறோம். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த கேள்வியை கேட்க தேவையில்லை. மற்றவர்களுக்கு சிலருடைய வந்து அப்படிப்பட்ட தேவை இருந்தால் தமிழ் தேசியம் என்று சொல்லி போட்டு போன தேர்தலில் வந்து இபிடிபி அப்படி பிறரோட ஆணைய பெற்ற தமிழ் தேசியத்தோட சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு வாரத்துக்கு ஒரு முயற்சியும் எடுக்கப்பட இல்லை. அது நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்ட பிரயோசனம் இல்லை. அந்த இபிடிபியோட கொஞ்சி கட்டிப்பிடிச்சு இருந்தவர்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் இந்த கேள்வி. தமிழ் தேசிய பேரவையினுடைய அடுத்த கட்ட நான் இப்பதான் கட்சி இந்த முறை மத்தியானம் பண்ண அதன் கட்சி ரீதியா பதிச்சு தலைவர் மேலாண்மை அமைக்கிற மாதிரி ஏற்பாடு தமிழ் தேசிய பேரவை இல்லை. நாங்கள் அது சம்பந்தமா வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில கழிச்சு பேசி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நிபந்தனை இல்லாத ஆதரவு. அந்த பேச்சுவார்த்தையில வந்து
எங்களோட வந்து கதைச்ச இடத்துல வந்து உண்மையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய உறுப்புரிமையை வந்து தங்களுடைய உறுப்பினர்களுக்கு வழங்க சொல்லி கேட்டேன். சொல்றேன். அவை எங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம் வித்தியாசம். இங்க வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தங்களுக்கு முன்னிலைப்படுத்தி தங்களுக்கு வந்து இது வேணும் அது வேணும் என்ற போனதுல வந்து எவருமே வந்து தனிச்சே கிடையாது. நான் இதை நான் பொறுப்போடு தான் சொல்றேன். நாங்களும் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து இந்த நீங்கள் தமிழ் தேசிய பேரவையை பற்றி கதைக்கிறீங்க, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பற்றி கதைச்சாலும் வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னத்துல போட்டாலும் வந்து எந்த ஒரு இடத்துல வந்து காங்கிரஸை முன்னிலைப்படுத்த இல்லை. தேர்தலுக்காக மட்டும்தான் அந்த சின்னத்தை பயன்படுத்துறேன். எங்களுக்கு வந்து இந்த கூட்டமைப்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எங்கள்கிட்ட இருக்கவே ஒரு நாள் சரி. இந்த எங்கட அமைப்புக்குள்ள வந்து பதிவு செய்யணும், முன்னணியை பதிவு செய்யணும் கூட கோரிக்கை எங்கட அமைப்புக்குள்ளே கிடையாது. அது வெளியில இருந்தாலும் சொல்லுவேன். அமைப்புக்குள்ள அந்த தேவை எதுவுமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அந்த போட்டி தந்து எங்களை அமைப்புக்குள்ளே கிடையாது. அவை சிலருடைய வந்து சரியாவே கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்காக ஒரு சிலர் வந்து சிலருடைய வந்து இந்த இதில் வந்து ஏற்படுத்த பார்க்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பேரவையிலேயும் அது இல்லை.